புதிதாக திருமணமாகி சில மாதங்கள் ஆகியிருந்த தம்பி என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாக வந்தான். அவன் வந்தபோது நான் எப்படி இருக்கிறாய் தம்பி, திருமண வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டேன். சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் திருமணம் ஆயிருந்தது. அப்பொழுது சொன்னான், அண்ணன் திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, என்னுடைய மனைவி இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனே நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு பாராட்டுகள் என்று நான் அவனுடைய கையை நீட்டி அவனுக்கு வாழ்த்து சொல்ல நீட்டின் போது சிறு பிள்ளையை போல ஏங்கி ஏங்கி அழுதான். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தம்பி சொல்லுடா, நல்ல சந்தோஷமா தான் வந்தாய், சந்தோஷமா இருக்கிறேன் என்று தானே சொன்னாய், இப்பொழுது மனைவியும் கர்ப்பவதியாயிருக்கிறாள், உன்னுடைய நீ அப்பாவாக மாறப்போகிறாய் என்கிற காரியம் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினது, நீயோ இப்படி அழுகிறாய் என்று கேட்டபோது அவனால் அழுகையை நிறுத்த முடியாதபடி அவனை நான் உட்கார வைத்து நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், அண்ணன் நான் எதற்கு ஜெபிக்க வந்தேன் என்று நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நான் கேட்டேன் எதற்கு என்று. என் மனைவி இன்றைக்கு ஸ்கேன் பண்ண போகிறாள், குழந்தையை ஸ்கேன் எடுக்க போகிறாள். அந்த குழந்தைக்கு கை கால்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அந்த குழந்தைக்கு மூளை அறிவு சரியாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஒன்றும் தகராறு இருக்கக்கூடாது என்று ஜெபியுங்கள். நான் சொன்னேன், இப்ப தப்பா 3 மாசம் முடிஞ்சிருக்குன்னு சொல்ற, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம்லாம் எங்கடா வந்துட்டு என்று சொன்ன உடனே மறுபடியும் தலையை கீழே போட்டுக்கொண்டு ஏங்கி ஏங்கி அழுகிறான். நான் சொன்னேன், டேய் இது உன் பெஞ்சாதிக்கே இவ்வளவு பயம் இருக்காது, உனக்கு எதுக்குடா இந்த பயம் என்று கேட்டபோது அவன், அண்ணன் உங்களிடத்துல மாத்திரம் நான் ரகசியமாக சொல்லுகிறேன் என்று சொன்னான். என்னடா சொல்ல போகிறாய் என்று சொன்னேன். என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெண்ணோடு கூட நான் ஐக்கியம் கொண்டு அவளோடு சரீர உறவு கொண்டதினாலே அவள் கர்ப்பவதியான போது நான் தான் அவளை கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு கருச்சிதைவு செய்தேன். கவனியுங்கள், என்னோடு கூட கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த அவளும் நானும் திருமணம் செய்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களை விட்டு போட்டு விட்டோம். அப்படியான நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் வந்து கண்ணீரோடு கூட சொல்கிறார், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் போது, அதாவது கல்லூரியில படித்து மேற்படிப்பு படிக்கும் போது, முதுகலை படிக்கும் போது எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிநேகம் வந்து விட்டது. என்ன வேலைக்கு போக போகிறோம், திருமணம் செய்தால் நன்றாயிருப்போம் என்று தான் நினைத்தோம். ரொம்ப நெருங்கி விட்டோம். எங்களை அறியாமலேயே அந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். அவள் கர்ப்பவதி ஆயிட்டேன் என்று கண்ணீர் வெடித்த போது என்னை எதுவும் பாதிக்கவே இல்லை, இதெல்லாம் ஆர்டினரி தான் என்று சொல்லி அவளை ஒரு மருத்துவரிடத்தில் அழைத்து போய் கருச்சிதைவு செய்து விட்டேன். 6 மாதங்கள் கழித்த பின்பு அவளுடைய வீட்டினுடைய கட்டாயத்தின் பேரிலே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு அவளுடைய திருமணம் நடந்து விட்டது. அவளும் அந்த திருமணத்துக்கு சம்மதித்து வெளிநாட்டுக்கு போய்விட்டாள். அவளுக்கு திருமணமான பின்புதான் என்னுடைய வீட்டார் எனக்கு திருமணம் பேசினதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். நல்ல பக்தியுள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையை தான் எனக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். என்னை மிகவும் என் மனைவி நேசிக்கிறாள், என் மனைவி என்னோடு கூட அன்பாக இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது கர்ப்பவதி ஆனாள் என்று சொன்ன போது எனக்கு கலக்கம் வந்து விட்டது. நான் ஒரு பெண்ணுடைய கற்பை சூறையாடினவன், நான் ஒரு பெண்ணுடைய கருவை கலைத்த ஒரு கொலையாளி, நான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே மண்ணை போட்டு விட்டேன். ஒருவேளை அவளுக்கு இன்றைக்கு திருமணமாகி வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய புருஷனோடு தங்கிவிட்ட போதிலும் கூட இந்த காட்சிகள், நான் செய்த என்னுடைய காரியங்கள் என்னை அலக்களிக்கிறது. என் மனைவியோடு கூட நான் சந்தோஷமாக இருந்தாலும், என் மனைவிக்கு எல்லா சுகத்தையும் செய்தாலும் இப்பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து விட்டது. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை தேவன் என்னிடத்திலே பழி வாங்குவதற்கு தீர்மானித்திருந்தால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்த இந்த தவறை உலகத்திற்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை, மூளை வளர்ச்சி இல்லாத, ஹார்ட்டிலே ஓட்டைகள் கொண்ட அல்லது காய்கால்கள் முடமாயிருக்கிற ஒரு பிள்ளை எனக்கு தந்து விடுவாரோ என்று பயம் என்னை பிடித்து விட்டதினால அவள் ஸ்கேன் பண்ண போகிறதற்கு முன்னதாக உங்களிடத்துல ஜெபிக்க வந்திருக்கிறேன். தயவு செய்து கர்த்தர் என்னுடைய மீறுதல்களை நினைத்து விடக்கூடாது, என்னுடைய பாவத்தை அம்பலப்படுத்தி விடக்கூடாது. எனக்கு
அழுகிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் கடந்த காலத்திலே நடந்த காரியத்தில் தாறுமாறாக நடந்திருந்தாலும், தாறுமாறாக தன்னுடைய வழியை அமைத்துக் கொண்டு வந்து யார் என்னை பார்ப்பார்கள் என்கிற வாழ்க்கையிலே அவன் போயிருந்தாலும், ஒருவர் என்னை கவனிக்கவில்லை, ஒருவருக்கும் தெரியாது, எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும், அவனுக்குள் இந்த குற்ற உணர்வு அவனை போட்டு விதைக்கிறதுனாலே எப்பொழுதும் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்தாலும், சகலமும் நன்றாய் இருந்த போதிலும் உள்ளே அவனுடைய பயம் அவனை போட்டு வறுத்து எடுக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள். அதனால்தான் பாவத்தை குறித்து நீ நினைக்கும் போதே உனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்து ஆக வேண்டும். எப்படியும் வாழ்ந்து விடலாம், மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து விடலாம் என்று யாரும் யோசிக்கவே கூடாது. ஒரு பழைய பாடலை நான் அடிக்கடி வாலிபர்கள் மத்தியிலே பாடுவது வழக்கம். அந்த பாடல்கள் மிகவும் ஆழமானவைகள். பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் உள்ளே நுழையும் போது பயமும் ஏதோ ஒரு கோணத்தில் அதுவும் உள்ளே நுழைந்து அவனை ஆட்டி படைத்து அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அவனுடைய வாழ்க்கையின் நடுக்கத்தோடு நடக்க வேண்டியவர்களை அனுபவிக்க விடாதபடிக்கு ஒரு இடத்திற்கு தள்ளி விடுவதற்கு பாவத்திற்கு பலன் உண்டு. Do not play with sin.